Hello dear students, welcome to Maximum KMR channel. CBSE 10th standard Maths chapter 1 real numbers la theorem 1.3 question வந்து root 2 is irrational அப்படின்ற ஒரு தியரத்தை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம் இந்த சாப்டர்லாம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எக்ஸசைஸ் 1.1 அதில் வந்து ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இருந்தாலும் இதில் ஒரு தடவை நான் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு நம்பர் ரேஷனலாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி டிவைடட் பை கியூ, பியை வந்து கியூவால் டிவைட் பண்ணுறோம். பின்றது ஒரு நம்பர், கியூன்றது ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒன்று டெர்மினேட்டிங், அதாவது ஃபுல்லாக டிவைட் ஆகிட்டு ஒரு ஆன்சர் ரவுண்ட் ஆஃபாக வந்துடணும். அப்படி இல்லை டெசிமலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டெசிமலில் எண்ட் ஆகிடும், டெர்மினேட் ஆகி முடிஞ்சிடும். இல்லை டெசிமலில் ஒரே மாதிரியான நம்பர் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். அதெல்லாம் ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு டெசிமல் பாயிண்டில் டெர்மினேட் ஆகாமல் முடியாமல் நம்பர்ஸ் வந்து வேறு மாதிரி மாறி 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 போயிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரேஷனலாக இல்லை அப்படின்னா அது இர்ரேஷனல் சொல்லுவோம். அப்போ இது ரேஷனலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூல் இருக்கும்ல. அந்த ரூல் வந்து என்னென்னா, இப்போ இந்த பி அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, இந்த ப்ரைம் நம்பரை இன்னொரு ப்ரைம் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு மேலே ஒரு ப்ரைம் நம்பர், கீழே ஒரு ப்ரைம் நம்பர், ரெண்டு ப்ரைம் நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து ரேஷனல் நம்பர் தான் சொல்லுவாங்க. அது ரேஷனலாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பருக்கு ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்கும். அந்த ஃபேக்டர் வந்து என்னென்னா 1. ஒரு ப்ரைம் நம்பருக்கு ஒரு ஃபேக்டர் 1 தான் இருக்கும். அந்த நம்பரை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதோடைய ஃபேக்டர் அதால் தான் டிவைட் பண்ணும் அண்ட் அதால் தான் மல்டிப்ளிகேஷன். அந்த நம்பரை அந்த நம்பரால் மல்டிப்ளை மட்டும் பண்ணால் தான் கிடைக்கும். வேற ஒரு ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வந்து வராது. ஸோ அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ ஒரு ப்ரைம் நம்பரை இன்னொரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரேஷனல் நம்பர் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ப்ரைம் நம்பர் அப்படின்றது என்னன்னு பார்த்தா அதுக்கு ஃபேக்டர் 1 இருக்கும். இன்கேஸ் அந்த 1 இல்லாமல் வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் 1 தவிர்த்து ஃபேக்டர்ஸ் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து இந்த ஃபார்மில் இருந்தது அப்படின்னா, மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை இர்ரேஷனல் சொல்லுவோம். இவங்க அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரூட் 2வை நான் ரேஷனலும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் ரேஷனல் கன்சிடர் பண்ணால் என்ன ஆகணும், எனக்கு ஃபேக்டர் வந்து 1 தான் வரணும். அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கும் ஃபேக்டர் 1 மட்டும்தான் வரணும், காமன் ஃபேக்டர். அந்த காமன் ஃபேக்டர் 1 வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நான் வச்ச அந்த கான்ட்ராடிக்ஷன் மாறா வருது. கான்ட்ராடிக்ஷன்னா இதுக்கு மாறா நான் ரேஷனல் நினச்சி அதுக்கு ஃபேக்டர் 1 வந்துடுச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ண போனால், ஆனால் ஃபேக்டர் 1 தவிர்த்து இன்னொரு ஃபேக்டர் வர்றதுனால நம்ம அசம்ஷன் வந்து தப்பாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு இர்ரேஷனல் அப்படின்ற ப்ரூஃபை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. கடைசியாக ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனுக்கான டிஸ்கிரிப்ஷனை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரூட் 2 அப்படின்றத இர்ரேஷனல் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் லெட் அஸ் அஸ்யூம், நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் என்னன்னா, டு த கான்ட்ராரி, அவங்க கொடுத்ததுக்கு மாறா ஆப்போசிட்டாக நான் என்ன சொல்கிறேன், இந்த ரூட் 2ன்றது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அது ஒரே ஒரு ஃபேக்டர் அந்த 1 வந்துருச்சு அப்படின்னா அந்த ரேஷனல் நான் ப்ரூவ் பண்ணுவேன். அந்த 1 வரக்கூடாது. அந்த 1 இல்லாமல் வேற ஏதாவது ஃபேக்டர் வந்ததுன்னா டேரெக்டாக அவங்க கேட்டதை இர்ரேஷனல் நான் ப்ரூவ் பண்ண போகிறாங்க. தான் கண்டிஷன். So we can find R and S is equal to is not is equal to 0. So இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ R S வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் such that root 2 is equal to R by S. நான் சொன்ன இந்த மெத்தட் தான். அப்போ P by Q அப்படின்றதுக்கு இங்க வராங்க. இந்த root 2 அப்படின்றது எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்கன்னா, இந்த root 2ன்றது ஒரு வேல்யூப்பா. இந்த ரூட் 2 வந்து எப்படி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா, நான் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் ஆறுன்ற ஒரு நம்பரை எஸ்ஸால் நான் டிவைட் பண்ணுறேன். மேலே நியூமரேட்டர் கீழே டினாமினேட்டர் 2 நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரூட் 2 வருது. அதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. சச் தட் ஆரை எஸ்ஆரை டிவைட் பண்ணால் எனக்கு ரூட் 2 வருது அப்படின்னு வச்சுப்போம். சப்போஸ் அப்படி இருக்கப்ப ஆர் அண்ட் எஸ் ஹாவ் காமன் ஃபேக்டர்ஸ் அதர் தென் 1. இப்போ 1 தவிர்த்து இந்த ஆருக்கும் எஸ்ஸுக்கும் காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா then we divide by the common factor to get root 2. அப்போ 1 தவிர்த்து வேற ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து டிவைட் பண்ணுவோம் இந்த காமன் ஃபேக்டரால். then we divide the common factor. அந்த காமன் ஃபேக்டரை இந்த root 2 வரத்துக்கு root 2 is equal to a by b where a and b are co-prime. அடுத்ததான் இந்த ஒரு வேர்டுக்கு அர்த்தம் வந்து தெரிஞ்சிருக்கும். co-prime அப்படின்றது என்னன்னா,
இப்போ 2 3 கண்டினியூவாக வருது பார்த்தீங்களா, ரெண்டு நம்பர்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கோ பிரைம்ஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தா இருக்காது. அதே மாதிரி 3க்கும் 4க்கும் எடுத்தோம்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் இருக்காது. சப்போஸ் 2, 4 எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு ஃபேக்டர் வந்து நமக்கு 2 வரும். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுக்கும்போது அது எல்லாத்தையும் கோ பிரைம்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. A and B are கோ பிரைம்ஸ். ஸோ √2 is equal to A by B. ஓகே, இப்போ இந்த R by S ஃபஸ்ட்டு ஓகே சொன்ன கண்டிஷன். இந்த √2ன்றத ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து √2 வருது. ஆனால் இது A by B இப்படிங்க வந்தது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துருக்கேன். ஓகே, அந்த நம்பரை வந்து 6/9 எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த R by S அப்படின்றது 6/9. இந்த 6 என்ன பண்ணலாம்னா 3 2s are 6 எழுதலாம். இந்த 6 இந்த 9 அப்படி இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் புரியணுன்றதுனால. ஸோ இந்த 9 வந்து நம்ம என்ன பண்ணலாம் 3 3s are 9 எழுதலாம். ஓகே, நான் இவங்க சொன்ன கண்டிஷனுக்கு இப்போ வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த R by S தான் வந்து 6/9 அதை எடுத்துட்டாங்க. அதாவது அந்த √2 6 9ஆல் டிவைட் பண்ணால் √2 வருது வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் R and S have a common factor. இப்போ Rக்கும் Sக்கும் காமனான ஒரு ஃபேக்டர் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல காமன் ஃபேக்டர் வந்து 3 இருக்கு. ஓகே, சப்போஸ் இது இருந்ததுன்னா அதர் தேன் 1 தவிர்த்து அந்த கண்டிஷனை சொல்லிடுறாங்க. 1 தவிர 1 எப்போ வேணாலும் இங்கே வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், எந்த ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அதனால அதையும் சொல்லிடுறாங்க. 1 தவிர்த்து Rக்கும் Sக்கும் இந்த Rக்கும் Sக்கும் 6க்கும் 9க்கும் 6க்கும் 9க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் அது வந்து 1 தவிர்த்து இருக்கணும். Then we divide the common factor to get. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த காமன் ஃபேக்டர் டிவைட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கு, இங்கே 6 இருக்கு, இந்த 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணலாம், இந்த 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ டிவைட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணால் அது பிரிச்சுட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 2வும் அண்ட் 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த 3யும் வரும். ஸோ இதே கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்னொரு புதுசாக ஒரு நம்பர் வந்துருச்சு. மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் புதுசாக வந்துருச்சு. ஸோ கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தான் இது என்ன பண்ணிருக்கோமோ அது அப்படியே தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. எனக்கு சச் தட் நான் ஃபர்ஸ்ட் √2 அப்படின்றத ஒரு ரேஷனல் நம்பராக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ரேஷனல் நம்பர்னா மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கும். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் அந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் எதுக்கும் 0 இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சச் தட் அந்த நியூமரேட்டர் R1 டினாமினேட்டர் நான் Sன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சப்போஸ் இன்கேஸ் அந்த Rக்கும் Sக்கும் ஒரு காமனான ஃபேக்டர், இப்போ 6க்கும் 9க்கும் காமனாக வந்து ஃபேக்டர் வந்து பார்த்தா 3 2s are 6 வரும். 6ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9 வரும். அதே மாதிரி 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ காமனாக ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்னு பார்த்தா 3. அந்த 3 என்ன பண்ணுறாங்கன்னா அது 1 தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு then we divide the common factor to get √2. அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி ஃபைனலாக தான் √2 வரப்போகுது. அந்த காமன் ஃபேக்டர் இந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த 3 அப்படின்ற ஃபேக்டரை நான் 6ஐ வந்து 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன், 2 ஆயிடுச்சு. இந்த 9ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 3 ஆயிடுச்சு. அது மாதிரி பண்ணும்போது எனக்கு A by B அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு நம்பர் வந்துருக்கு. வேறு A and B are கோ பிரைம்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த Aவும் Bயும் கோ பிரைமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 2, 3 மேலே 2 கீழே 3. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. அதை அப்படியே வச்சாச்சு. இந்த ஏவை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த B இங்கே வந்து √2 கூட எடுத்துகிட்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A = √2 × B மாறிடுச்சு. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறாங்க, கண்டிஷன் அடுத்தது சொல்கிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த தியரம் 1.2க்கு வந்து நம்ம என்ன சொல்லிப்போம்னா ஒரு நம்பர் மேலே ஸ்கொயரில் இருக்குது, அந்த நம்பரை கீழே இன்னொரு நம்பரால் நான் டிவைட் பண்ணுறேன் அந்த ப்ரைம் நம்பரை. அப்படி இருக்கப்போ A² வந்து 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு, P-ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு Aவும் P-ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்து இதை மேட்ச் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அந்த ஒரு தியரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ணும்போது இது A², இது √2 வந்து 2ஆக மாறிடும். ஸ்கொயர் பண்ணும்போது B² பண்ணால் B² ஆகிடுச்சு. இப்போ இங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 2B², நான் இது இந்த சைடு இந்த சைடை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி 2B² அதோடைய வேல்யூ வந்து A², இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த B² மட்டும் இங்கே என்ன அப்படின்னா தனித்தனியாக இந்த ஏவையும் இந்த பியையும் தனித்தனியாக வந்து மேட்ச் பண்ணுறோம் பிரித்து. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணி முடித்தவொன்னே என்ன பண்ணோம்னா B² மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு, அதாவது இந்த 2B² லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து A² அந்த சைடு எழுதிட்டு B² மட்டும் வேணும் அப்படின்னா A²/2ன்னு போட்டாச்சு. இது எதுக்காக வராங்கன்னா இந்த 2ஆல் டிவைட் ஆகுது. எந்த நம்பர், இந்த A²ன்ற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுது. அப்படி இருக்கப்போ Aவும் டிவைட் ஆகும்ல. அப்போ எந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது.
இங்கே 6ன்றது 3ஆல் டிவைட் ஆகுது, 9ன்றது 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு ஃபேக்டர் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல என்னன்னா இங்கே இவன் என்ன பண்ணுறாங்க, பி ஸ்கொயர் வச்சுட்டு இந்த 2ஐ கீழே கொண்டு போய் டிவைடில் எடுத்துகிட்டு வந்து காட்டும் போது இந்த ஏ ஸ்கொயர்ன்ற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுது. அப்படி இருக்கப்ப ஏவும் எனக்கு 2ஆல் டிவைட் ஆகும்பா. அப்போ ஏக்கு ஒரு ஃபேக்டர் 2 வந்துருச்சு. ஆனால் நம்ம கண்டிஷனில் என்ன இருக்குன்னு, ஃபேக்டர் காமனாக வந்து 1 வந்தால் மட்டும்தான் அது ஒரு ரேஷனல் நம்பர். அந்த காமன் ஃபேக்டர் 1 இல்லாத மற்ற ஏதாவது ஒரு நம்பர் வந்ததுன்னா அது ஒரு இரேஷனல் நம்பர். இங்கேயே அந்த கான்ட்ராக்ட் நம்பர் எடுத்த கான்ட்ராரி க்ளோஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இப்போ therefore 2 divides a square, 2 வந்து a square டிவைட் பண்ணுது. அதனால பை தியரம் 1.2 முன்னாடி நம்ம படிச்ச தியரத்தில் it follows 2 divides a. ஸோ a ஸ்கொயர் 2 டிவைட் பண்ணும்போது ஏவையும் 2 டிவைட் பண்ணும் அப்படின்றது தான் அந்த தியரம். அதை ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஸோ we can write. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ b உடைய கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஏக்கு மேலே இருக்கிறது a b ரெண்டுத்தையும் பார்க்குறோம்னா இப்போ a எடுத்து வராங்க. a ஈக்குவல் டு டைரக்டா 2c போட்டுப்பாங்க. இது என்னப்பா a ஈக்குவல் டு 2c வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ a ஸ்கொயர் பை 2, இங்கே a பை 2 ஈக்குவல் டு c. இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப்ல கொடுத்துருக்கோம். ஸோ we can write a is equal to 2c. இப்போ ஏன்றது 2c அப்படின்னா a by 2 அப்படின்றது c. இந்த கண்டிஷன்ல a உடைய வேல்யூ மட்டும் வேணும். ஸோ a-வை 2 divides a. இந்த இடத்துல பாருங்க நமக்கு என்ன வந்தது, a ஸ்கொயரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு டிவைட் பண்ணுது அப்படின்ற கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சு. a ஸ்கொயரை 2 வந்து டிவைட் பண்ணும்போது ஏவையும் 2 டிவைட் பண்ணும், ஏவையும் 2 டிவைட் பண்ணும். அப்போ ஏவை 2 டிவைட் பண்ணும்போது, அதாவது இந்த 6 3 டிவைட் பண்ணும்போது நியூவாக ஒரு ஆன்சர் ஃபார்ம் ஆகுது, 6/2 3. இப்போ ஏ ஸ்கொயரை 2 டிவைட் பண்ணும்போது ஒரு ஆன்சர். அதே மாதிரி தீரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஏ ஸ்கொயரை 2 டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதே நம்பர் வந்து ப்ரைம் இருக்கிறதுனால ஏவையும் வந்து 2 டிவைட் பண்ணோம். இப்போ ஏவை 2 வந்து டிவைட் பண்ணும்போது புதுசாக ஒரு ஆன்சர் சின்னு ஒரு வரும். இந்த 2 எடுத்துப்படி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க. we can write அதை 2c அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டேரெக்டாக. இந்த பிகாஸ் ஆஃப் கொடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் சம் இன்டிஜர்ஸ் c, c-ன்றது ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கலாம். சப்ஸ்டிடியூட் a ஈக்குவல் டு 2c. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2c a ஈக்குவல் டு 2c எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். ஏன்னா நமக்கு ஏக்கு நம்ம எப்படி a ஸ்கொயர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுதோ அதே மாதிரி b ஸ்கொயரும் 2ஆல் டிவைட் ஆகணும்னு ஒரு ஃபார்மேஷன் பண்ணோம்ல, அதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்து போய் என்ன பண்ணுறாங்க, இந்த 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இருக்குங்களா, இந்த இடத்துல ஏவை b டேர்ம்ஸ் ஆகும் இல்லை c டேர்ம்ஸ் ஆகும் மாற்றணும், இல்லை 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணுன்றதுனால இந்த இடத்துல 2b ஸ்கொயர் a ஸ்கொயருக்கு இவங்க இந்த a வந்து 2c ஆயிடுச்சு இங்கே போயிட்டு. அப்போ a ஸ்கொயர்னா 4c ஸ்கொயர். ஸோ 2c ஸ்கொயர் நம்ம வந்து 4c ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 2 போயிடுச்சு, இந்த 4 வந்து 2 ஆயிடுச்சு. b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2c வந்துருச்சு. இந்த 2ஐ இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, b ஸ்கொயர் கீழே வந்து 2 டிவைடட் வந்துடும். இப்போ b ஸ்கொயரையும் 2 டிவைட் பண்ணுது. அதே மாதிரி பை தியரம் b-யையும் 2 டிவைட் பண்ணுது. அப்போ a-வையும் 2 டிவைட் பண்ணுது, b-யையும் 2 டிவைட் பண்ணுது. இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதாவது இந்த 6க்கு ஒரு 3, இந்த 3ன்றது ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தா மாதிரி, இந்த 9க்கு ஒரு 3ன்ற ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தா மாதிரி, நான் எடுத்த இந்த ஏக்கும் பிக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் ஃபேக்டர் 2ன்றது ஒன்று இருக்கு. அப்போ காமன் ஃபேக்டர் 2 இருக்கு அப்படின்னா நான் எடுத்தது முரண்பாடாக வருது, கான்ட்ராடிக்ஷன். பட் திஸ் கான்ட்ராடிக்ஷன் தட் ஃபேக்ட்ஸ் அதுதான் சொல்லுது, a and b have no common factors. ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் இல்லாத பட்சத்தில் அது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்கலாம். ஆனால் நான் எடுத்த கான்ட்ராடிக்ஷன் எனக்கு ஆப்போசிட்டாக வந்துடுச்சுல்ல. இப்போ ஆப்போசிட்டாக வந்தால் என்ன அர்த்தம், இது ரேஷனல் நம்பராக நான் வச்சுக்க முடியாது, அதனால் இது ஒரு இரேஷனல், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்படி சொல்லி போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்முக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்து சொல்லணுன்றது தான் நம்மளுடைய ஐடியா. ஸோ அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.